2025 ஆண்டுகளுக்கு முன்பாக பாவத்தை போக்குற வழியாக நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக நம்முடைய ரட்சகராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போது தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசனின் திரள் அந்த தூதரனுடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். இது நடக்க போகுதா, நடந்து முடிந்ததா? சொல்லுங்க. நடந்து முடிந்தது. நமக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிற அந்த ரட்சிப்பின் செய்தி நடந்து முடிந்தது. இனி நடக்க போகுது என்ன தெரியுங்களா? அதுதான் இப்ப நம்ம தேவனுடைய வார்த்தை மூலமா நம்ம கேட்க போகிறோம். வாசிங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல, இதோ சத்தமா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமாய் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதுதான் இனி நடக்க போகிறது. இந்த பிறப்பு என்பது நடந்து முடிந்தது. இனி நடக்க போகிறது. அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு தேவன் கொடுக்கிற பலன் அவரோடு கூட வருகிறது. அநியாயம் செய்கிறவனுக்கு அநியாயத்துக்குரிய பலன், அசுத்தமாயிருக்கிறவனுக்கு அசுத்தத்துக்குரிய பலன், நீதி செய்கிறவர்களுக்கு நீதிக்குரிய பலன், பரிசுத்தமாயிருக்கிறவங்களுக்கு பரிசுத்தத்துக்குரிய கிரியை, அதை கொடுப்பதற்காக இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதுதான் இனி நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென்.